அதிகமான சுகர் இருக்கிற பதார்த்தம் ஏன் நம்மள வந்து ஒரு அடிக்டிவா வச்சிட்டு இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் லக்ஷ்மி சிவகுமார், கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காருண்யா சுகாலயா டயபிட்டிஸ் கேர் சென்டர், கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். ஜங்க் ஃபுட்டும் ஏன் திரும்பி திரும்பி சாப்பிடணும்னு தோணுது? இந்த சைக்கிள் இப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா? இது ஏன் உடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா, நமக்கு அந்த ஹேபிட் மெமரி அப்படின்னு ஒண்ணு வந்து செட் ஆயிடும். ஏன்னா நம்ம பழக்க வழக்கம் வந்து நமக்கு அப்படியே மெமரி மாதிரி நமக்கு உடம்புல பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா சிப்ஸ் சாப்பிடுறது, ரொம்ப கவலையா இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, மிட் நைட்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்றோம், இல்லைன்னா மிட் நைட்ல கொஞ்ச நேரம் முழிச்சு இருந்தோம்னா லேட் நைட்டா கிரேவிங்ஸ் ஏதாவது ஃபுட்டு சாப்பிடணும்னு தோன்றது. இதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு மெமரி லூப். இந்த ஒரு பழக்கம், இது உடனே இது சாப்பிடணும். நமக்கு வந்து ஒரு போர் அடிக்குது, உடனே வந்து ஒரு சிப்ஸ் சாப்பிடணும். இல்ல ஒரு டிவி முன்னாடி உட்காந்து நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு மூவி பார்க்குறோம், கையில ஏதாவது ஒன்று ஃபுட் இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். அது முடியிற வரைக்கும் நாம வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். இது வந்து இந்த ஹேபிட் அண்ட் மெமரி வந்து இது வந்து ஒரு லூப் மாதிரி நம்ம வந்து இதுக்குள்ளேயே அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இது வந்து நம்ம உடைச்சு வெளில வர்றதுங்கிறது ஒண்ணு, நம்ம இந்த ஹேபிட்டை உடைச்சா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து வெளியில வர்றதுங்கிறது சாத்தியமா இருக்கும். சர்க்கரையை வெல்வோம் அக்கறையுடன்.